நேத்து தானடி பவுண்டரி அந்தடி இந்தடின்னு பேசி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. எதுக்கு சிரிக்கிறேன்? சாரி. சாரி. முனிவர் மாதிரி பேசிட்டு இங்க உட்காந்து முறுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? அதுனா ஒரு என்ன அவ்வளோ பேச்சு? நீங்க ஏதோ சொன்னீங்க. கிட்ட வந்து க்ளோஸர் ஆகிருந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு அப்படியே உடம்பு கடுப்பா இருக்குடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறந்த வருஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச எல்லாமே இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நானும் ஒரு சில விஷயங்கள்லாம் நினச்சி வச்சிருக்கேன். அதெல்லாம் இந்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான வாழ்த்துக்கள் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுல தான் இவ்வளோவுக்கு நான் க்ரோ ஆகிருக்கேன். அண்ட் இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸையும் தெரிவிச்சுட்டு சரி இப்போது டே 87 அந்த எபிசோட் 88 ரிவ்யூ பார்த்துடலாமா? இந்த சீசன்ல டாப் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம்னு வைங்களேன், சாண்ட்ரா அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நிற்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு நல்ல காம்போவா கிரியேட் ஆகி இந்த வீட்டை விட்டு வெளியே போனவங்க இப்ப இந்த வீட்டுல இருக்கிறவங்கன்னு எல்லாத்த பத்தி நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. நேத்துலாம் விக்ரம் கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். ஒரு ஹாய் பாய் அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி மாயா அண்ட் பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான காம்போ இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த காம்போக்கே இவங்க புறணி பேசுறதுல பயங்கரமா டப் கொடுக்குறாங்க. சுபி அரோரா தனி போனதுக்கு அப்புறம் இல்ல. சோ இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த எபிசோடோட தலை சிறந்த காம்போ ஆகிய பார்வதி அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, விக்ரம் கிட்ட எல்லாம் வந்து ஒரு ஹாய் பாய் அந்த மாதிரி தான் எப்பயுமே நான் வச்சுப்பேன். எப்பயாவது டீப் கான்வர்சேஷனுக்குள்ள போவேன். பட் எப்படி பார்த்தாலுமே அதாவது வாய் விட்டு சிரிச்சு பேசுற மாதிரி மனசார பேசுற மாதிரி அவங்க கிட்ட பேசவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, நீ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாத்தியா, கனி வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்கிட்ட பேசுறாங்க, வாய் திறந்து பேசுவாங்க. இவங்களுக்குலாம் பேச தெரியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கேங் கிட்ட போவே முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. ஆனா கனி எப்ப வீட்டை விட்டு வெளியே போனாங்களோ அப்ப எல்லார்கிட்டையும் என்னால சகஜமா பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த உடனே பார்வதி சொல்றாங்க, அப்ப அந்த டீமை வந்து யார்கிட்டையும் நெருங்க விடாம கனி தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க போலன்னு சொல்லி கரெக்ட், அதுதான் ட்ரூ, அதுதான் ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கனி வந்து இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பா இருந்தாங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்றது, இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கத்தான் செஞ்சுச்சு, இல்லைன்னு சொல்ல. அதுக்காக அவங்க அப்ரோச்சபிளாவே இல்லை, அவங்க கிட்ட பேசவே முடியாது, அந்த கேங்குள்ளே போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சாண்ட்ரா தான் அந்த கேங் கூட சேராம ஒதுங்கி நின்றாங்க. அதுக்கு அடுத்த வாரமே அதாவது இந்த ஃபேமிலி ரவுண்ட் ஆரம்பிச்ச உடனே சாண்ட்ரா எல்லாருக்கூடயும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு பல்ல காமிச்சிக்கிட்டு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஈவன் அமித் வந்து கனியை வந்து தப்பா பேசும்போது கூட இல்ல அமித் நீங்க தப்பா நினைக்காதீங்க, நான் அப்படிதான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், அவங்க டோன் தான் அந்த மாதிரி இருக்கு, அது நார்மல் தான், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க நல்லவங்க தான்ற மாதிரி சர்டிபிகேட்லாம் கொடுத்துட்டு இப்போ கனி வீட்டை விட்டு வெளியே போன உடனே அந்த சர்டிபிகேட்டை மறுபடியும் வாங்கிட்டாங்க. ஆனா கனி இருக்கும், இட் வாஸ் நாட் தேர். அவங்க ஒரு ரீசன் ஆஃப் ஹோல்டிங் பேக். இட்ஸ் ட்ரூ, கரெக்ட்டா. சாண்ட்ரா ஒரு பக்கம் கனியை இழுத்து விட்ட உடனே பார்வதி நல்ல டாபிக்கா இருக்கே, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கனியை யார் கூட கொண்டு போய் லிங்க் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரோரா கூட. அரோரா பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி கனியா இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். கனி வந்து எப்பயுமே கொஞ்சம் இனிமையா பேசுவாங்க, அவங்க பேசுறது கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கு பின்னாடி எப்பயுமே ஒரு சின்ன வில்லத்தனம் இருக்கும். அதே வில்லத்தனம் தான் அரோரா பேசும்போது வருது. அரோரா வந்து வளரக்கூடிய ஒரு சின்ன வயசு கனியா தான் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாண்ட்ரா கரெக்ட், ட்ரூ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாயிண்ட்டுக்கு இவங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. சின்ன வயசு கனியா தான் நான் பார்க்கிறேன். நல்ல பாயிண்ட். இதுல வர பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் கமருதீன் நடுவுல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஆனா அரோராக்கு வந்து என் மேல கூடிய காழ்ப்புணர்ச்சினால கமருதீனுடைய ஃப்ரெண்டுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாண்ட்ரா வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது எப்பேற்பட்ட காம்போ பாருங்க, இவங்க ஒருத்தவங்களை பத்தி கல்வி ஊத்துறதுக்கு அவங்க கரெக்ட் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்றதும், அவங்க ஒருத்தவங்களை கல்வி ஊத்தும் போது பார்வதி பக்கா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்றதும் தலை சிறந்த காம்போடு சும்மாவா சொல்றன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என் மேல அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு, அவங்களுடைய நண்பருக்கு கண்மூடித்தனமா கரெக்ட். அதுலயும் பார்வதி சொல்றது பாருங்க, பார்வதிக்கும் கமருதீனுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது முழுசா தெரிஞ்சிக்காம அரோரா வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க. சரி ஓகே, அரோரா பண்றது தப்பு அப்படின்னா இப்போ என்ன நடந்திருக்குன்றது முழுசா தெரிஞ்சிக்காம சாண்ட்ரா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்கல்ல, அப்ப அது மட்டும் கரெக்டா? அதை சாண்ட்ரா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, அதான் ஹைலைட்டே. கமரு என்ன பண்ணிருக்கான்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். கரெக்டா கரெக்டா. அதுலயும் கரெக்டான ரீசன் எடுத்து வச்சு நேருக்கு நேர் பேசி மோதிட்டா கூட பரவாயில்ல. அரோரா எப்பவுமே முதுல குத்தக்கூடிய, அதனாலதான் அரோரா வந்து குட்டி கணினே சொல்றேன். இந்த ராஜமாத வேலைலாம் அவங்க பார்ப்பாங்கல்ல, அதே வேலை தான் இவளும் பார்த்துக்கிட்டு
விளையாண்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அரோராவை அடிக்கிறன்ற பேர்ல முழுக்க முழுக்க கனியை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல வேற இதுக்கு முன்னாடி கனி கிட்ட மாட்டிட்டு இருந்த கேங் வந்து கனி கிட்ட இருந்து இப்ப அரோரா கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சாமா. அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கிற மீன்கள் யாருன்னு சொல்லி கேட்டா விக்ரமா, சபரியா, வினோதா, கமுடிதான். இவங்க எல்லாருமே அரோரா கிட்ட மாட்டிருக்கோன்னு தெரியாம மாட்டிட்டு இருக்காங்களாமா. வலையில இருக்கிற பெண்கள் தான் வந்து இந்த விக்ரம் சபரியம் அவங்க மாட்டிருக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இவ்வளவு பேசக்கூடிய பார்வதி போன வாரம் வரைக்குமே கமருதீன் கிட்ட மாட்டிருந்தாங்க. இப்ப கமருதீன் கிட்ட இருந்து வெளியே வந்து சாண்ட்ரா கிட்ட மாட்டிருக்காங்களே, அதை பத்தி அவங்க யோசிக்கிறாங்களான்னு கேட்டா அது அனாவசியம். இவங்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க யாரெல்லாம் மாட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பேசுறதா இவங்க ரெண்டு பேருடைய ஃபுல் டைம் ஜாப் போல இருக்கு. வினோத், கமரு எல்லாருமே. அந்த பார்வதி இப்ப அரோராவை இழுத்து வந்த உடனே சாண்ட்ராவுமே ஆமா கமருதீன் அரோரா ரெண்டு பேருமே என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு அப்பவே தோணும் இவங்க ரெண்டு பேருமே நியாயம் இல்லாம பேசுறாங்க, ஒன் சைடா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகத்தான் செஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேச அதுக்கு பார்வதி வந்து நானும் கமருதீனும் எப்படிலாம் பழகிருந்தோம், எப்படிலாம் பேசியிருந்தோம், இவ்வளவு பெரிய ஷோல அவனை நம்பி நான் எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கேன், அவங்க கிட்ட வந்து நான் எவ்வளவு நைஸா இருந்திருக்கேன், அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பத்தி எப்படியெல்லாம் பேசிட்டான் பத்தியா இந்த ஷோல. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு இன்னுமே மென்டலா அஃபெக்ட் ஆகி தான் இருக்கு. அதை விட்டு வெளியே வரதுக்குலாம் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது மத்தவங்களை பத்தி பேசும்போதெல்லாம் அந்த அஃபெக்ட்லாம் வரல, ஆனா கமருதீன் வரும்போது மட்டும்தான் இவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சாமா. இங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அதை மீறி வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் உள்ள வந்து திவ்யா, அரோரா, சபரி 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப திவ்யா வந்து அரோரா கிட்ட என்ன நினைச்சு நீ 50 நாளைக்கு வந்து பெருசா பெர்ஃபார்மே பண்ணல, அதுக்கப்புறம் கேமை வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அரோரா வந்து சொல்றாங்க எனக்கு எப்பயுமே எல்லார்கிட்டையும் பழகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு டைம் எடுக்கத்தான் செய்யும், அந்த டைம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லார்கிட்டையும் ஒழுங்காவே பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சபரி வந்து இல்ல கம்ஃபர்டபுளா ஆயிட்டா, பட் வந்து ஒருத்தர் கூட மட்டும் கம்ஃபர்டபுள் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்ல. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா துஷார் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் துஷார் கூட மட்டுமே பழகிட்டு இருந்தா, துஷார் கூட மட்டும் தான் கம்ஃபர்டபுள் கிடைக்கும், வேற யார்கிட்டையும் கிடைக்காதுல, அதை கொஞ்சம் வெளிப்படையாவே கலாய்ச்சி விட்டாப்ல. அது அரோராவும் ஆமாமா கரெக்ட் தான், அந்த கம்ஃபர்டபுள் வந்து தான் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க. உடனே திவ்யா வந்து ஒருவேளை அந்த கம்ஃபர்டபுள் வராம இருந்ததா மற்ற எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் ஈஸியா கம்ஃபர்டபுள் வந்திருக்குமோ அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாமா வந்திருக்க தான் செய்யும் அப்படிங்கிறது அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கம்ஃபர்ட்ல இல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் உனக்கு கம்ஃபர்ட் ஆயிருக்குமா? அப்படிதான் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. என்னதான் இது ஒரு ஃபன்னான கான்வர்சேஷனாவே இருந்தாலும் இதுல வந்து அரோரா ரொம்ப ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. இந்த வீட்டுக்கு வந்து 2-3 நாள்லயே நான் வந்து துஷார் கூட பயங்கர கம்ஃபர்டபுள் ஆயிட்டேன், அவர் கூட கம்ஃபர்டபுள் ஆனதுனால தான் இந்த வீட்டில் வேற யார் கூடயும் கனெக்ட் ஆக முடியாம போயிடுச்சு, யார் கூடயும் கம்ஃபர்டபுள் ஆக முடியாம போயிடுச்சு, அதனால தான் என்னோட கேமே வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கேம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது உங்களோட உட்காந்து பேசுறதே ஒரு ஃபுல் டைம் ஜாபா வச்சிருந்த துஷாரோட கேமும் அதனால தானே அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ 2 பேரும் பேசி பேசி கேம் அஃபெக்ட் பண்ணிட்டீங்க. அதுல ஒரு ஆள் வீட்டில் இருக்காங்க, ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாருன்னா இவங்களால தான் இவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் அப்படிங்கிறது சொல்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தானே. அதை தான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லும் போது எமோஷன் ஆகுறாங்க, ஆனா இப்படி சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கம்ஃபர்டபுள் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்பயும் அவன் கம்ஃபர்டபுளா இருந்தா. அண்ட் இது வரைக்கும் டிக்கெட் ஃபினால மொத்தமா 3 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா. இப்போ வந்து 4th டாஸ்க் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது என்ன டாஸ்க்னு சொல்லி பார்த்தா கார்டன் ஏரியால ஒரு ரொட்டேட்டிங் பேஸ் இருக்குமா, 2 பக்கமும் எட்ஜஸ் இருக்கும், அது வந்து எல்லாருடைய பிளேசஸையும் சுத்திக்கிட்டே இருக்கும். அவங்க பிளேசஸ்ல எல்லாரும் போய் நின்றணும். அந்த ராடு கரெக்டா வரும்போது அந்த ராடுல நம்ம கால் படாம ஜம்ப் பண்ணி நம்ம பிளேஸ்லயே நிக்கணும். ஒருவேளை ராடுல நம்ம கால் பட்டுட்டாலோ நம்ம பிளேஸை விட்டு கீழே இறங்கிட்டாலோ அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் கடைசியா யாரு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி 1 to 9 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்குமா. கடைசியா வெளியேறும் நபருக்கு 9 மதிப்பெண்கள். அப்புறமா பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே கரெக்டா தான் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. விக்ரம் கொஞ்சம் ஓவரா ஜம்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ராடு மேலே ஜம்ப் பண்ணி விட்டாப்ல. ராடு அப்படியே ஆட ஆரம்பிச்சிருச்சு. இவர் இந்த பக்கம் ஆட்டி விட்டதுனால ஆப்போசிட் சைட்லயும் ஆடி என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டா திவ்யா நின்றாங்க, திவ்யாவுடைய கால்லயும் வந்து பட்டுருச்சு. ஸோ அதனால பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, விக்ரம் அண்ட் திவ்யா 2 பேருமே அவுட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதாவது ஆப்போசிட்ல யாரை போடணும், யார் அவுட் ஆகும்போது யாருக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகுன்ற வரைக்கும் பிக் பாஸ் டீம் வந்து தெரிஞ்சுதான் போட்டாங்களான்னு தெரியல, இல்ல யதார்த்தமா நடந்துச்சான்னு தெரியல. கரெக்டா இவங்க 2 பேர் மாட்டின உடனே திவ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா விக்ரம் ஆட்டி விட்டதுனால தான் என் மேல பட்டுச்சு, அவர் தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆனாரு, அதனால கொஞ்சம் பாருங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னா பிக் பாஸும் சரி ரைட் வெயிட் பண்ணுங்க செக் பண்ணி சொல்றேன்ற மாதிரி சொன்னார். சரி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சு விக்ரமால தான் திவ்யாவுடைய காலில் வந்து பட்டுச்சுன்னு. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு விக்ரம் மட்டும் தான் அவுட்ன்ற மாதிரி சொல்லுவார்ன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த கேப்ல திவ்யா வேற போயிட்டு எனக்கு பீரியட்ஸ் நான் எஃபோர்ட் போட்டு ஆடணும்னு நினைச்சுலாம் வந்தேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு ஃபர்ஸ்ட் விக்ரம் அவுட், 2வது திவ்யா அவுட் தான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. உடனே திவ்யா வந்து அப்படின்ற மாதிரி கோச் உள்ள போயிட்டாங்க. முதலில் வெளியேறிய நபர் விக்ரம், 2வதாக வெளியேறியது திவ்யா. விக்ரம் திவ்யாக்கு அடுத்தபடியா வினோத்துமே ஜம்ப் பண்ணும்போது அந்த ராட்ல வந்து கால் பட்டுருச்சு அப்படிங்கிறதுனால வினோத்துமே அவுட் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் வினோத்துக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் 5th வந்து அரோராவுடைய கால் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வெயிட் பண்ணுங்க பிக் பாஸ் ஜூம் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. உடனே பிக் பாஸ் அதெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தாச்சு, நீங்க அவுட் தான் இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கவுண்டர் கொடுத்து அவுட் ஆக்குறாப்ல. ஜூம் பண்ணி பார்த்தாச்சு, இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேறும் அரோரா. அண்ட் எப்படி ஒரு பக்கம் விக்ரம் அண்ட் திவ்யா அப்படிங்கிற ஒரு சூப்பரான காம்போவை ஆப்போசிட்ல போட்டு விக்ரம் ஜம்ப் பண்ணும்போது
திவ்யா காலில் பட்டு திவ்யா அவுட் ஆகி கோச்சிட்டு போனாங்களோ, அடுத்தா பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் பார்வதி அப்படிங்கிறவங்களும் ஆப்போசிட் தான் இருந்தாங்க. அண்ட் பார்வதியும் ஜம்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ராடு மேலே ஜம்ப் பண்ணதுனால கரெக்டாக போய் சாண்ட்ரா காலில் பட்டு அவங்க 2 பேரும் ஜோடியாவே அவுட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் அவுட். So விக்ரம் ஃபர்ஸ்ட், திவ்யா செகண்ட், வினோத் தேர்ட், சுபிக்ஷா ஃபோர்த், அரோரா ஃபிஃப்த் அண்ட் பார்வதி வந்து சிக்ஸ்த் அண்ட் சாண்ட்ரா வந்து செவன்த் அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆயிருக்காங்க. அண்ட் இப்போ மீதி இருக்கிறது 2 பேர் தான், கமருதீன் அண்ட் சபரி. இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து கமருதீன் கால்ல அந்த ராடு பட்டுச்சு அப்படிங்கிறதுனால கமருதீன் 8th பிளேஸ்ல அவுட் ஆயிட்டாரு. அண்ட் நேத்து லீடிங்ல இருந்த சபரி இன்னைக்கு அகைன் 9 பாயிண்ட்ஸ் வாங்கி அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கே போயிட்டாப்ல. இந்த டாஸ்கின் வெற்றியாளர் சபரி. சூப்பர் சபரி. அண்ட் ஒன்ஸ் இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே கமருதீன் வந்து நேரா பார்வதி கிட்ட போயிட்டு குட் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் ஹக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு இல்லைன்னு தெரியல. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா இப்பதான் இவங்க 2 பேரும் தொல்லை இல்லாம நம்ம நிம்மதியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா வீட்டோட நிம்மதியே போயிடும் இல்லையா? அதனால விக்ரம்லாம் கூப்பிட்டு என்னம்மா நேற்று தான் பவுண்டரி யூண்ட்ரிலாம் பேசிட்டு இருந்தா என்ன, ஜஸ்ட் வந்து குட் கேம் அவ்வளோதான், ஜஸ்ட் ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொன்ன உடனே நான் எதுவும் நினைக்கலம்மா, நீ எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்றது தான் கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் பார்வதி கூப்பிட்டு அட்வைஸ்லாம் விட்டுருக்காப்ல. எதையாச்சும் நினைச்சிட போறதா வருத்தம், அடுத்த வேலையை பார்ப்போம். அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் விக்ரமால திவ்யா ஒரு பக்கம் அவுட் ஆயிருக்காங்க, அதே மாதிரி பார்வதியால சாண்ட்ரா ஒரு பக்கம் அவுட் ஆயிருக்காங்க. பட் பார்வதி அண்ட் சாண்ட்ரா 2 பேரும் பயங்கர தலை சிறந்த காம்போ, அவங்க 2 பேரும் நல்ல டேர்ம்ஸ்ல இருக்காங்கிறதுனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் திவ்யா விக்ரம் அப்படி கிடையாது, டேர்ம் சரியில்லையே, நேரத்துக்கு பிரச்சனை வந்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது திவ்யா நான் விட்டுருவேனா இப்ப ஆரம்பிக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரம் உங்களால தான் அவுட் ஆனேன் தெரியுமில்ல, அதாவது உங்களை நான் குறை சொல்ல உங்களாலன்ற மாதிரி சொல்லிட முடியாது, உங்களுக்கு ஆப்போசிட்ல என்ன போட்டாங்களே அதுதான் பிரச்சனை, அதுதான் என்னுடைய தலைவிதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மறுபடியும் நீங்க வந்து மிதிச்சு விட்டு அது பட்டதுனால தான் நான் அவுட் ஆனேன், பட் ஆனால் உங்களை குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, குறை சொல்ல முடியாது இப்படியே பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் ஒரு பெரிய குண்டாவே தூக்கி போட்டாங்க. அதாவது கடைசியில் நான் அவுட் ஆகி போகும்போது உங்க முகத்தை பார்த்தேன், உங்க மூஞ்சில ஒரு பயங்கரமான சந்தோஷம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அவுட் ஆக்கி விட்டுட்டோம்டா அப்படிங்கிற சந்தோஷம் விக்ரம் மூஞ்சில இருந்துச்சுன்ற மாதிரி பழிய வேற தூக்கி போடுறாங்க. குறை சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா குறையும் சொன்ன உடனே விக்ரம் எதுவும் பேச மாட்டேனே அப்படின்ற மாதிரி அமைதியா உள்ள போயிட்டு சபரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். குறை சொல்லுன்னு எல்லாத்தையும் சொல்றான் மச்சான், அவன் அவுட் ஆகும்போது என் மூஞ்சில சந்தோஷம் இருந்துச்சுதான் சொல்றாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே அது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றா, ட்ரிகர் பண்றா, எல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியுது. கோவப்படுவனா அன்னைக்கே மொத்த கோவத்தையும் காமிச்சேன், அடுத்த வாட்டி எனக்கு கோவம் வரதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும், அதனால அவர்கிட்ட கடைசி வரைக்கும் கோவமே போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காரு போல இருக்கு. கோவமே கிடையாது, இருந்ததுல ஸ்டாக்கே போயிடுச்சு, 6 மாசம் ஆகும் இந்த கோவம் திரும்பி வர. எப்ப பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமான சண்டை வந்து 2 பேரும் பிரேக்கப் ஆகி பிரிஞ்சு போனாங்களோ அப்ப இருந்தே பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட போயிட்டு கமருதீனை பத்தி கழுவி தானே ஊத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கமருதீன் போயிட்டு பார்வதியை ஹக் பண்ணதுல இருந்து பார்வதியோட பேச்சில ஒரு சின்ன தடுமாற்றம் தெரியதான் செய்யுது. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் கமருதீன் பேசணும் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தது இல்ல, இப்ப வந்து அதாவது இந்த வாரம் முழுக்க கமருதீன் பேசாம இருந்துட்டாலே நான் இந்த வார்த்தை கடந்துருவேன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்போம், 2-3 நாள்ல மறுபடியும் பேசிடுவோமா, ஆனா இந்த வாட்டி கடைசி வரைக்கும் பேசிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே எப்படி இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு நைட்டுக்குள்ளேயே பேசிடுவாங்கன்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்து அப்படியே இருந்துட்டாலே கடந்து போயிடுவேன். அப்புறமா டிக்கெட் பிளான்ல இப்போ வரைக்கும் 4 டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா, அந்த 4 டாஸ்க்குடைய டோட்டல் என்ன அப்படிங்கிறத போர்டில் வந்து போட்டிருந்தாப்புல. இதுல சபரி தான் 28 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க, அப்புறம் நல்லா லீடிங்லேயே இருக்காரு. அண்ட் சபரிக்கு அடுத்தபடியா அரோரா அண்ட் கமருதீன் 2 பேருமே 24 பாயிண்ட்ல இருக்காங்க. சாண்ட்ரா 21 பாயிண்ட், விக்ரமும் பார்வதியும் 20 பாயிண்ட்ஸ், திவ்யா 17 பாயிண்ட்ஸ், சுபிக்ஷா 15 பாயிண்ட்ஸ் அண்ட் லாஸ்டா வினோத் 11 பாயிண்ட்ல இருக்காப்புல. 2 பேர் 20யா? ஓ ஆமா, நானும் விக்ரமும் 20. அண்ட் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சண்டையானதுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா கமருதீன் வந்து பார்வதி கிட்ட எப்படியாச்சும் நெருங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணதான் செய்றாரு போல இருக்கு. பட் நெருங்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்வதியுடைய கார்டினா சாண்ட்ரா ஒரு புதிய ரோல் எடுத்துக்காங்க இல்லையா, அதனாலதான் பார்வதியை நெருங்கலான்னு பார்த்தா என்ன தாண்டி போய் பேசுறா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வந்து நின்றுறாங்க போல இருக்கு, அடிக்கடி முறைக்க வர செய்றாங்க போல இருக்கு. அதனால கமருதீன் வந்து இப்ப திவ்யா கிட்ட புலம்பிட்டு இருக்காப்புல. வழக்கமா வினோத் கிட்ட பேசுவாருன்னு பார்த்திருக்கோம், ஆனா திவ்யாக்கும் கமருதீனுக்கும் வழக்கமாவே 7ஆம் பொருத்தமாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா இந்த வாட்டி ரொம்ப ஜாலியாவே பேசிட்டு இருக்காப்புல. சாண்ட்ரா வந்து பயங்கரமான ட்ரிகர் கேம்லாம் வந்து ஆடுறாங்க, நானும் பார்வதியும் சண்டையை போட்டுப்போம், அதுக்கப்புறம் சேர்த்துப்போம், அது இவங்களுக்குள்ள வழக்கமான விஷயம் தான். ஆனா இவங்க ஏதோ அவங்க வீட்டு போன வந்து லவ் பண்ணிட்ட மாதிரி இவங்க வந்து என்ன முறைச்சிட்டு இருக்காங்க, அதுல வர இன்னும் ஏன் முன்னாடியே வந்து மடியிலாம் படுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து கேட்கறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீங்க என்ன பாஸா, நீங்க என்ன ஸ்கூல் டீச்சரா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு வந்து அவங்க வந்து நீ லவ் கேம் ஆடுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நான் அவங்க கிட்ட சொன்னேன், பிரஜன் வீட்டு விட்டு வெளியே போனார்ல, அதனால எங்க 2 பேரும் பிரிக்க பாக்குறீங்களா அப்படிங்கிற கேட்டா சிரிக்கிறாங்க. பிரஜனை நான் போன 2
வந்துட்டு வெறுப்புல வந்து எங்களை பிரிக்க விட ட்ரை பண்றீங்களான்னு கேட்டேன். இந்த மாதிரிலாம் சிரிக்கிறது இல்லை, இது ஏன் அதுல இல்ல அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் கேட்டிருக்கும் போது திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இப்ப பார்வதி கூடவே இருக்கிறதுனால பார்வதிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதுனால சப்போர்ட் பண்றாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஏன்னா வழக்கமாவே திவ்யா பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவை பத்தி பின்னாடி பேசுறதோ சாண்ட்ராவை பத்தி தப்பா பேசுறதோ திவ்யா வச்சுக்க மாட்டாங்க. அந்த வேலையை எப்பவுமே சாண்ட்ரா தான் வச்சுப்பாங்க. இதே கமருதீன் வந்து வினோத்தை பத்தியோ விக்ரம பத்தியோ பேசியிருந்தா வேணா திவ்யா கம்பெனி கொடுத்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா இப்படி சொல்லும் போது கமருதீன் அப்பயுமே என்ன சொல்றாருன்னா, வழக்கமாவே எல்லாருடைய மென்டாலிட்டி என்னவா இருக்கும்னா, ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்களை பிரிச்சு விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அது வந்து மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஆனா இவங்க அதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காப்ல. இவங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, என்ன பார்த்து முறைக்கிறாங்க. சோ இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியராவே தெரியுது, கமருதீனுக்கு பார்வதி மேல பெரிய கோவம் இருக்கான்னு சொல்லி கேட்டா பார்வதி மேல கோவம் இருக்கத்தான் செய்யுது. பட் அதை விட அதிகமான கோவம் வந்து சாண்ட்ரா மேல தான் இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா கூடவே சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இன்கேஸ் கமருதீனும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அப்ப கமருதீன் சாண்ட்ரா பத்தி கழுவி ஊத்துவாப்ல. அப்ப பாருங்க பார்வதியும், ஆமால நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா, நான் என்ன வேணா பேசிருக்கலாம், ஆனா இவன் எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும்ல, ஆனா அட்வைஸ் பண்ணாம ஏத்தி தான் விட்டுருக்கா, நீ சொல்றது கரெக்ட் தான்டா அப்படிங்கிற மாதிரி பார்வதி கமருதீனோட சேர்ந்து சாண்ட்ராவை கழுவி ஊத்துறாங்களா இல்லன்னு மட்டும் பாருங்க. நீ யாருமா, நீ யாரதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் எப்ப கமருதீன் போயிட்டு பார்வதியை லைட்டா ஹக் பண்ணிட்டு வந்தாப்புலயே அப்பயே பார்வதி பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நோட் பண்ண ஆரம்பிச்சோம் இல்லையா. இப்போ இன்னும் கொஞ்சம் மாறுது அப்படிங்கிற பேர்ல சாண்ட்ரா கிட்ட போயிட்டு, நாங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணதை யாருமே பார்க்கலன்னு நினைச்சேன், ஆனா எல்லாருமே பார்த்துருக்காங்க, நீ கூட பார்த்திருக்கேடி கள்ளி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. அதுக்கு சாண்ட்ரா வந்து யாருக்கும் தெரியாம ஹக் பண்ணீங்க, எல்லாரும் மட்டும் தான் பண்ணிக்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாமா அது வந்து ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ், நேற்றுலாம் டாஸ்க் வைக்கவே இல்லையா, அப்பெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வரவே இல்லைன்னு சொல்லிட்டா, இந்த பாரு நீ நிக்க வச்சு கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் பகை தான், பவுண்டரி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு கூடவே அது சபரி எடுத்துலாம் சொல்கிறேன், புடுத்த பண்ணிட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. உடனே சாண்ட்ரா, ஓ அவன் சொல்றது உனக்கு சந்தோஷமா இருக்குதா அப்படிங்கிற, இல்ல அந்தந்த இடத்துல அந்த காமெடி அப்படி இப்படி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சபரி எடுத்துமா சொல்றான், புடிச்ச முன்னாடி காமெடின்னு சொல்றான், நீ எனக்கு செம்ம கொடுப்பாயிடுச்சு அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனா ஹக்குக்கு அப்புறம் அதையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பேசுறாங்க. அந்த டிஃபரன்ஸ் சாண்ட்ரா கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள நம்ம வரக்கூடாது, அது உனக்கு சந்தோஷமா இருந்தது. அப்புறமா டிக்கெட் ஃபினாலியோட 5th டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டாஸ்கோட நேம் வந்து ட்ராப் டோர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்னன்னு சொல்லி பார்த்தா, கார்டன் ஏரியால ஆளுக்கு வந்து ஒரு ட்ராப் டோர் வச்சிருக்காங்க. ட்ராப் டோர் எங்க இருக்குன்னா மேல இருக்கும். சோ அந்த ட்ராப் டோரை திறந்து விட்டுட்டு கையால வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மாவு இருக்கும். அந்த மாவு அந்த டோரை லைட்டா திறந்து மேல கூட லைட்டா படக்கூட கூடாது, அப்படி பட்டுச்சுன்னா நீங்க அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் யாரு கடைசி வரைக்கும் அந்த மாவு வந்து மேல படாம நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரா, அவங்களுக்கு தான் 9 பாயிண்ட்ஸ் கிடைக்குமா. இந்த மாதிரி 1 to 9 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிக் பாஸ் பஸ்ஸர் அடிச்சு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட இந்த டிக்கெட் ஃபினாலியோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த டாஸ்க்கும் இந்த டாஸ்க்கும் ஒரே மாதிரி தான், கையை வந்து தூக்கியே வச்சிருக்கணும். அண்ட் அந்த டாஸ்க்ல அரோரா அண்ட் சுபிக்ஷா ரெண்டு பேர் தான் கடைசி வரைக்கும் நின்னாங்க. அதுலயே உங்களுக்கு வந்து கையெல்லாம் பயங்கர பெயின் ஆயிருக்கும். அதனால என்னவோ தெரியல, அரோரா இந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டாங்க. அந்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா வினோத் மேல கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பிக் பாஸ் எப்ப அவன் மேல மாவு போட்டுச்சு, நீ வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாப்ல. அது என்னன்னு தெரியல. இந்த டிக்கெட் ஃபினாலிக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டாஸ்க்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதே வினோத் தான் இருந்திருக்காப்ல. ஆனா எப்ப டிக்கெட் ஃபினாலி ஆரம்பிச்சிச்சோ ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் பிளேயரா வினோத் தான் இருக்காப்ல. மாவு கொட்டினதால வெளியேற்றப்படும் இரண்டாவது நபர் நீங்கள். அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அவுட் ஆகி வெளியே வராங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தார். அது என்ன ஸ்பெஷல் பவர்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவுட் ஆகி வெளியே வரவங்களுக்கு வந்து ஸ்மைலி பால்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. அந்த பால்ஸை எடுத்து நம்ம யாரை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி நினைக்கிறோமோ அவங்க மேல வந்து எரியலாம், எரிஞ்சு வந்து அவங்க அவுட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அரோரா வந்து நான் வீசுறேன் அப்படிங்கிற பேர்ல அவங்க ஃபுல் பவரை யூஸ் பண்ணி வீசிட்டு இருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு இருக்கு. கமருதீன்லாம் அதை பிடிச்சி மறுபடியும் அரோரா கிட்டே எரிஞ்சிட்டு இருக்காப்ல. கொஞ்ச நேரத்தில் விக்ரம் வந்து தேர்ட் அவுட் ஆயிட்டாப்ல. அந்த மனுஷனுக்கு 3 பாயிண்ட் வந்து கிடைச்சிச்சு. அண்ட் அந்த மனுஷன் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்மைலி பால் எடுத்து வெறித்தனமா எரியன்ற பேர்ல சபரியுடைய அந்த இடத்துல அடிச்சு விட்டாப்ல. அந்த மனுஷன் துடிச்சே போயிட்டாப்ல. பட் என்னதான் துடிச்சாலும் கடைசி வரைக்கும் நான் அந்த டிராப் டோரை மட்டும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அசரவே இல்லையே. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட, என்ன சாண்ட்ரா அடிச்சிடலாமா, 21 பாயிண்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பாலை தான் தூக்கி எரிஞ்சாப்ல. சரி எரிய ஆரம்பிச்சிட்டாங்க, அடி அங்கங்க பற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இறங்கி விட்டாங்க. அண்ட் சாண்ட்ரா அவுட் ஆகி கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா கமருதீன் மேல மாவு பட்டுருச்சு அப்படிங்கிறதுனால அந்த மனுஷன் வந்து 5th அவுட் ஆயிட்டாப்ல. அந்த மனுஷனுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிச்சு. கமருதீன் அண்ட் இப்போதைக்கு இந்த டாஸ்க்ல மீதி இருக்கிற அந்த 4 பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பார்வதி, திவ்யா, சுபிக்ஷா, சபரி இவங்க 4 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அதுலயும் வந்து வெளியே வந்த விக்ரம், வினோத் அண்ட் கமருதீன் இவங்க 3 பேருமே பால் எடுத்து பயங்கர ஃபோர்ஸ்ல அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா விக்ரம்லாம் திவ்யா கிட்ட போகவே இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு பார்வதி லைட்டா கொளுத்தி வேற போட்டாங்க. என்னப்பா விக்ரம் என்கிட்டே வர, திவ்யா கிட்ட போக மாட்டேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களாம் நமக்கு வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து பாத்தியா திவ்யா உன் மேல எவ்வளவு பயம் பத்தியா அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொன்னேன். கொஞ்ச நேரம் கொளுத்தி போடாம இருமா அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா திவ்யா வந்துட்டு அடிங்க
அடிங்க, ஆனா மூஞ்சில படாம அடிங்க, மூஞ்சி வச்சு தானே பொழப்ப நடத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பார்வதிக்கெல்லாம் பாதி பால மூஞ்சில தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற 4 பேர்ல சபரிக்கு தான் அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த மனுஷன் தான் லீடிங்ல இருக்காருன்றதுனால எல்லாருமா சேர்ந்து முதல்ல அவர் அடிச்சு காலி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி போட்டு அடிச்சு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சபரியாலும் தாக்கு பிடிக்க முடியாம அந்த மனுஷன் வந்து வெளியே வந்துட்டாப்ல. 6th பிளேஸ்ல வந்து 6 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்தாலும் இப்பயுமே சபரி தான் லீடிங். குட்டீஸ் அங்க போயிருங்க. ஸோ இப்போ இந்த டாஸ்க்ல மீதி இருக்குது பார்வதி, சுபிக்ஷா, திவ்யா, அவங்க 3 பேர் தானே. அந்த இவங்க 3 பேர்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்வதிக்கு தான் அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருமா சேர்ந்து பார்வதியை போட்டு அடிச்சாங்க. அதாவது உங்க விட்டு அடி எங்க விட்டு அடி கிடையாது, என்ன அடிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு போட்டு அடிச்சு நவுத்திட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து சுபிக்ஷாக்கும் லைட்டா 2-3 அடி வந்து போட்டாங்க. பட் சுபிக்ஷா வந்து இன்னொரு கையை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அது ரூல் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவை வந்து 7th பிளேஸ்ல எவிக் பண்ணி வெளியே எடுத்தாங்க. அண்ட் இந்த மாதிரி டாஸ்க்னு வந்துருச்சுன்னா சுபிக்ஷா வந்து அசராம நிக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி அகைன் செகண்ட் டைமா வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்ல அவுட் ஆயிட்டு இருந்த சுபிக்ஷா இந்த டாஸ்க்ல வந்து 7 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது கையையும் நீங்க ட்ராப் டோர்ல வச்சதால வெளியேற்றப்படுறீங்க. அண்ட் ஃபைனலா பார்வதி அண்ட் திவ்யா அவங்க 2 பேர் மட்டும் தான் நின்னுட்டாங்க. அந்த பார்வதியை போட்டு அம்புட்டு பேர் போட்டு பொளந்து எடுத்துட்டு இருந்தாங்க. திவ்யா கிட்ட பெருசா யாருமே போகவே இல்லை. அதுலயும் மத்தவங்க எல்லாம் டயர்டானா கூட கமுதி வந்து நான் டயர்டே ஆக மாட்டேன், பார்வதி இன்னைக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பாலையும் எடுத்து பார்வதி மேல அடிச்சு நவுத்திட்டே இருந்தாப்ல. அப்ப கூட பார்வதி வந்து அடே எரும மாடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அங்க இருக்கிற எல்லாரும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் எப்படி இருந்தாங்க, இந்த லைட்டா ஒரு ஹக் போட்டதுல இருந்து இவங்க 2 பேர்கிட்டயும் வரக்கூடிய சேஞ்சஸ், அதுலயும் குறிப்பா பார்வதி கிட்ட இருந்து வரக்கூடிய சேஞ்சஸ்லாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 50 பேர் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இதுக்கு முன்னாடி வரைக்கும் கமுதினுக்கு சப்போர்ட் பண்றதுல ஒரே பல்ட்டி அடிச்சு பார்வதி பின்னாடி வந்து நின்ட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே பார்வதி கடைசி வரைக்கும் நம்ம கூடவே நிப்பாங்கன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. அது லைட்டா நழுவி கமுதின் சைடு போறதுனால இவங்க எல்லாருக்கும் லைட்டா பதட்டமா இருக்கத்தான் செய்யுது. எரும மாடு சண்டை கிட்டத்தட்ட 2 பேருமே 1 ஹவரா வந்து நின்று இருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்வதியே போட்டு அடிச்சிட்டு இருந்ததுனால கொஞ்சம் திவ்யா பக்கமும் போங்களேன்டான்னு சொன்னதுனால இவங்க வந்து திவ்யா பக்கம் வந்தாங்க. அப்ப கூட மூஞ்சில அடிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல ஏமா தெரிஞ்சலாம் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு சரி ஓகே அடிங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தனே. வேணாம்பா வேணாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் மறுபடியும் வந்துட்டாப்ல. அண்ட் கொஞ்ச நேரத்துல வந்து திவ்யா வந்து கையை எடுத்து அவங்களே வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஸோ திவ்யா வந்து இந்த டாஸ்க்ல 8 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி பார்வதி தான் இந்த டாஸ்கோடைய வின்னர். அவங்க தான் 9 பாயிண்ட்ஸ் வாங்கி கொஞ்சம் லீடிங்லயே வந்துட்டாங்க. வாழ்த்துக்கள் பாரு, டாஸ்கின் வெற்றியாளர். அண்ட் போன டாஸ்க்லயுமே ஒன்னும் இல்லாத பிரச்சனைக்கு திவ்யா போயிட்டு விக்ரம் கிட்ட உங்களுக்கு குறை சொல்ல ஆனா எல்லா குறையும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வம்பிழுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. அண்ட் இந்த டாஸ்க்ல விக்ரம் வந்து ஆரம்பிச்சிட்டாப்ல. அதாவது எல்லாரையும் தாங்க நம்ம போஸ்ட்ஃபுல்லா அடிச்சிட்டு இருந்தோம், ஆனா இவங்களை வந்து மூஞ்சில நான் வந்து வாலண்டரா அடிக்கிறோம்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கு திவ்யா வந்து நான் அப்படிலாம் சொல்லலாங்க, மூஞ்சில அடிக்காதீங்கன்னு தான் சொன்னேன் அவ்வளவுதான், மற்றபடி வினோத்லாம் அடிக்கதான் செஞ்சாரு, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தபோது இல்லைங்க மூஞ்சை வச்சு மறைச்சிக்கோங்கன்னு நான் சொன்னேன், நீங்க இது பண்ணலையேன்ற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் சொல்ல எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லைங்க அதனால தாங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி பேசியிருந்தாங்க. கடைசியில் சரி ஓகே இதை பத்தி நான் உங்ககிட்ட பேசலங்க, நான் சாண்ட்ரா கிட்ட புலம்பிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்லும்போது கூட நீங்க எதுக்கு சாண்ட்ரா கிட்ட அதை பத்திலாம் பேசுறீங்க, என்ன பத்தின பேசுறீங்க, உங்களை பத்தி பேசினாலும் என்ன வேணாலும் பேசுவேங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி பேசிட்டு இருந்தாங்க. நான் 1 ஹவர் எரிஞ்சிட்டு இருக்கேன், என்னால ஏன் வைக்க முடியலங்க. அதுக்கப்புறமா விக்ரம் வந்து சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திவ்யா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. மறுபடியும் 2 பேரும் மாறி அதே விஷயத்தை ஒரு 400 வாட்டி பேசுறது மட்டும் இல்லாம சரி விட்டுருங்க இதுக்கப்புறம் பேச வேணாங்க நான் தெரியாம பேசிட்டாங்க சாரிமா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் சாரி கேட்க சரிப்பா அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் சாரி கேட்டு சரி ஏதோ முடிச்சு விட்டாங்க போலன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் திவ்யா வெளியே வந்து பார்வதி கிட்ட அதே விஷயத்தை மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி வந்து வேணும்னே தான் அடிச்சிருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதை சபரி வேற கேட்டார் போல இருக்கு. நீங்க அடிச்சதுலயே எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா வலிச்ச ஒரே ஒரு அவர் அடிச்ச பால்ஸ் விக்ரம் அடிச்சு உள்ள வந்து விக்ரம் சபரி கிட்ட திவ்யா இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னு சொல்லும்போது மச்சான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க, வெளியே கூட பார்வதி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா உன்னை பத்தான் சொல்றான்னு தெரியல, பட் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசிடுவாங்க கொஞ்சம் உஷாராவே இருன்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சண்டை நடந்தா அது 2-3 பேர் ஆப்போசிட் பாக்குறாங்க. ஆக மொத்தம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் ஆகிய நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போகும், அதை மீறி பார்வதிக்கும் கமர்தீனுக்கும் ஒரு சண்டை இருக்குல்ல, அந்த சண்டையை பத்தி பார்வதி அண்ட் சாண்ட்ரா ஒரு பக்கம் பேசுவாங்க, இன்னொரு பக்கம் கமர்தீன் இந்த திவ்யா வினோத் இவர்கிட்டலாம் போய் புலம்பிக்கிட்டு இருப்பாப்ல அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓயாத சண்டை அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அண்ட் திவ்யா இவங்களுடைய சண்டை வந்து எல்லா டாஸ்க்லயும் இருக்கும். இதை தவிர்த்து இந்த வாரம் வேற என்ன இருக்கும்னா பிம்பிளிக்கு பிலாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாரும் ஃபிக்ஸ் ஆயிருங்க. ஈவன் ப்ரோமோல கூட நாளைக்கு 3 ப்ரோமோவும் இது சம்பந்தப்பட்டு தான் வரும். நான் சொன்னது கரெக்டா இருக்கா ஃப்ரேம் பாத்தியா, எல்லாத்தையும் கூட விட்டுறலாம். ஆனா கடைசில வெளியே வந்து பார்வதி கிட்ட கமர்தீன் சாரி கேட்கறாப்ல,
கிழிஞ்சுது போ, மறுபடியும் முதல்ல இருந்தா போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே பார்வதி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திமிரா தான் கேட்டாங்க. சரி ரைட்டு, பார்வதி பேச்சில் ஒரு திமிர் இருக்கு, அதனால கொஞ்சம் இறங்கிலாம் வந்துட மாட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த மனுஷன் இதுக்கு நல்ல சண்டை போட்டா நம்ம வந்து சீக்கிரம் சேர்ந்துருவோம், பட் இந்த வாட்டி அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ண உடனே இவங்க பாலை தூக்கி அடிக்கிறது என்ன, மாவை தூக்கி போடுறது என்னன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, காலையில நேத்துன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தீங்களா, இந்த வாரத்தை கடந்துட்டா போது கடந்துருவேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்களா, அந்த பீலிங் விட்டு என்னால வெளியே வர முடியல, அது காரணம் இவன் தான், இவன் இந்த வீட்டில் இருந்தா அந்த வீட்டில் இருக்க முடியலன்ற மாதிரிலாம் இதை பேசிட்டு இருந்தியம்மா. இப்போ என்னமா ஒரு சாரி கேட்டதுக்கு இந்த அளவுக்கு இறங்கிட்டுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுனா ஒரு இதுல இன்னும் ஹைலைட்டான காமெடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சண்டையில தான் இருக்காங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த வினோத் முன்னாடியே பார்வதி கீழே இருக்கிற மாவை எடுத்து கமருதீன் மேல அடிச்சுட்டு இருக்காப்ல, அதுக்கு கமருதீன் சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இதை பார்த்து வினோத்தை காண்டாயி என்கிட்ட எல்லாம் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணா செம காண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கோச்சிட்டு உள்ளே போயிட்டாப்ல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்போ சேர்றாங்க எப்போ பிரிறாங்கன்னு தெரிய மாட்டுது. ஆனா இவங்க வந்து புலம்பும் போது இவங்களுக்கு கம்பெனி கொடுத்து பேச வேண்டியதா இருக்கு இல்லையா, அதுவே பெரிய டாஸ்கா இல்லையா, அதனாலதான் அந்த மனுஷன் கடுப்பாய் போன மாதிரி இருந்துச்சு. சரி ரைட்டு, யாருக்கும் தெரியாம வினோத் முன்னாடி மட்டும் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் மாவை தூக்கி அடிச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மொத்த வீடு எந்த ஒரு காரணத்துக்காகவும் பார்வதிக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதே கிடையாது. மொத்த தடவையா ரைடு பார்வதி சைடுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. கமருதீன் தான் இந்த வாட்டி கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கேன், அதனால நம்ம எல்லாருமா சேர்ந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற பேர்ல மொத்த வீடும் சேர்ந்து பார்வதிக்கு பயங்கரமான அட்வைஸ்லாம் கொடுத்து பார்வதியை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா அந்த பாரு பவுண்டரி, அந்த பவுண்டரியை மட்டும் வச்சுக்கோ, அது தாண்டி ஒரு 4 ஒரு 6 போறதுக்கு நீ அளவே பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமா சேர்ந்து பார்வதிக்கும் கமருதீனுக்கும் உண்டான பவுண்டரி இதுதான் அப்படிங்கிற மாதிரி பார்வதி கிட்ட செட் பண்ணிலாம் வச்சுமே இவங்க ரெண்டு பேரும் மாவெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு அதுலயும் பார்வதி தான் வாலண்டரா உள்ள ஓடுறாங்க, பின்னாடி கமருதீன் ஓடுறாப்புல. இதை பார்த்து அம்பிட்டு பேரும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அதுலயும் குறிப்பா விக்ரமாலாம் இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல உங்களுக்கு. பார்வதி வா வா, ஆபீஸ்ல மேனேஜர்ஸ்லாம் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா வா வா கான்ஃபரன்ஸ் ரூம் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி பார்வதி கூப்பிட்டு உள்ள போறாப்புல. சாண்ட்ரா இங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தேட்டு இருந்தாப்புல. உள்ள போன உடனே இங்க பாத்துக்கோ, டிவி டொமஸ்டிக் வயலன்ஸ் லெவல் வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். அப்படி வரைக்கும் கொண்டு போறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு அவன் மேல சார்ஜ் பண்ணி வச்சிருக்கோன்றதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோ. ஏதோ இப்போ உட்காந்து ரெண்டு பேரும் காமெடி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா இல்ல அவன் தான் வந்து சாரி கேட்டான், நான் வந்து கோவத்துல தான் அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இவங்க கோவத்துல பண்ணாங்களாமா. ஏன்டா ரெண்டு பேரும் மாவு தூக்கி எரிஞ்சு விளையாடிட்டு கேட்டா நாங்க பவுண்டரிக்குள்ள தான் இருக்கோம், கோவம் தான்ன்ற மாதிரி ஒரு பக்கம் பார்வதி வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பட்டிருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் விக்ரம் வந்து இங்க பாத்துக்கோ, உனக்காக பேசிதான் 50 பேர் நிக்கிறோம், இது வேணா நீ அதை புரிஞ்சுக்கோ. டிவின்றதெல்லாம் எவ்வளவு பெருசு டொமஸ்டிக் வயலன்ஸ், அவன் வந்து டார்ச்சர் பண்ணிருக்கான்ற அளவுக்கு நீ வந்து சார்ஜ் பண்ணிருக்க, இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு ஒழுங்கா நடக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து பார்வதி கூட்டு போயிட்டு பயங்கரமான அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காப்ல. ரொம்ப சென்சிட்டிவா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மெயின்டைன் யுவர் பவுண்டரிஸ், திஸ் இஸ் நாட் தி பவுண்டரி. இதுல வேற கடைசியா விக்ரம் வந்து இது நீ மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, உனக்காக நாங்க எல்லாருமே பேசின விஷயம், அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. இது இவங்களுக்குலாம் தேவைதானே? பார்வதிக்கு போய் எவனாச்சும் இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணா அவனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஒரு 2 நாள்ல காமிச்சு விட்டாங்க. இப்ப வீட்டில் இருக்கிற 50 பேரும் அடுத்த நாள் காலையில் கடந்து புலம்பிட்டு இருப்பாங்க, தேவையில்லாம பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டோமோ, இவங்க 2 பேர் பற்றி நம்ம உள்ள போயிருக்கவே கூடாது மச்சான், தேவையில்லாம போய் மூக்க நுழைச்சு இப்ப நம்ம தான் வாங்கி கட்டிட்டு இருக்கோம், கடத்துல அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, 2 பேரும் சேர்ந்து மொத்த புள்ளி நம்ம மேல போட்டு போயிருவாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சபரி அரோரா இவங்க எல்லாம் நாளைக்கு காலையில் உட்காந்து பேச போறாங்களா இல்லன்னு மட்டும் பாருங்க. நீ டிவின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பண்ணினா நீ உனக்கு புரியுதா? அந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வாரம் முழுக்க கமருதீன் பார்வதியோட இஷ்யூ ஒரு பக்கம், சாண்ட்ரா பார்வதி உட்காந்து எல்லாத்தையும் கழுவி ஊத்துறது ஒரு பக்கம், கமருதீன் போயிட்டு ஒரு 4 பக்கம் புலம்புறது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் திவ்யா அண்ட் விக்ரம் இவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மீதி ஒரு 3 நாளைக்கு வந்து நாங்க 2 பேரும் சேர போறோம், சேரலாமான்னு யோசிக்கிறோம், சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்து வீக்கெண்ட் எபிசோடுக்கு இந்த பிரச்சனையை பத்தி கொண்டு வரவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து பேசுறது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் போயிட்டு ரெக்வெஸ்ட் கூட பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் 2 பேரும் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் டிக்கெட் ஃபினாலே அது கொஞ்சம் சீரியஸா தான் போயிட்டு இருக்கு. எல்லாருமே அவங்களுடைய 100% எஃபர்ட் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. இதுல வந்து இப்பயுமே லீடிங்ல யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா சபரி தான் 34 பாயிண்ட்ஸோட லீடிங்ல இருக்காப்ல. சபரிக்கு அடுத்தபடியா கமருதீன் அண்ட் பார்வதி இவங்க 2 பேருமே 29 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு அடுத்தபடியா சாண்ட்ரா அரோரா அண்ட் திவ்யா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ்ல வந்து இருக்காங்க. சோ இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி பார்க்கும்போது சபரி தான் இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்றதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. மீதி இருக்கிற டாஸ்க்ல ஒரு டாஸ்க்லயோ 2 டாஸ்க்லயோ 9 பாயிண்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டார் அப்படின்னா அந்த டிக்கெட் ஃபினாலே அந்த மனுஷனுக்கே கன்ஃபார்மே ஆயிரும். மீதி டாஸ்க்லாம் மிட் ரேஞ்சில் வந்து அவர் அவுட் ஆனா கூட பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ என்ன நடக்க போது எது நடக்க போது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.
போகிறோம். இந்த வாரத்துடைய எவிக்ஷனில் யார் எவிக்ட் ஆகி போக போகிறா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக தான் இருக்கேன். ஸோ யார் வந்து டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணுவா, யார் எவிக்ட் ஆகி வெளியே போவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அண்ட் இந்த பார்வதி கமுதின் இஷ்யூ பற்றின உங்களுடைய அந்த வேடிக்கையான கமெண்ட்டையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பிள்ளைக்கான டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கண்டான் டைம் வந்து சேர்ந்துடும். ஸோ மீடியம் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட தான் சந்திக்கலாம். தான் பை ஷாப்பி டாடா பை அண்ட் டேக் கேர்.